ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தனித்தேர்வுக்கு உண்டான கொஷின் பேப்பர் 2025 நடந்ததை பார்த்தோம். அதுக்கு உண்டான கீ ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த மாதம் 17ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்கும் உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதுக்கு உண்டான ஆன்சர் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து நேற்று வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, 2025 கேட்ட தமிழ் கொஷினோட கீ ஆன்சர். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, வானம் கூட்டல் அறிந்த அப்படிங்கிறது சேர்த்தெழுத கிடைப்பது வானம் அறிந்த. அடுத்தது, வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி. கனத்த மழை என்ற சொல்லின் பொருள் பெருமழை. ஃபஸ்ட்டு ஒரு 3 மார்க்குக்கு 1 மார்க் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது கோடிட்டேடம். கோடிட்டேடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஆழ்ந்த படிப்பு. அடுத்து, சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் மதுரை. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாதது தமிழ் இன்பம் ஆகும். அப்போ தமிழ் இன்பம். இது 3 6 மார்க்குக்கு 1 மார்க் முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, 2 கேள்விக்கும் ஒரே பதில் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே, மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே அப்படின்னா போர்னு சொல்லணும். போர்க்களம் இல்லாமல் போர். அடுத்தது, குழம்பும் கூட்டும் மணப்பது ஏன், குருதி மிகுதியாய் கொட்டுவது ஏன் அப்படின்னா என்னென்னா தாளிப்பதால். அப்போது இதுக்கு உண்டான ஆன்சர் இதுதான், தாளிப்பது. தாளிப்பது அப்படின்னா வெட்டுறதுன்னு அர்த்தம். அடுத்து, மொழிபெயர்க்க இங்கிலீஷ்லேருந்து தமிழ். லூம் அப்படின்னா தறின்னு அர்த்தம். ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது பழங்குடியினர். அடுத்த மாற்று வினாக்கள் வந்து இவங்களுக்காக, மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு உண்டானது, செவி திறன் அவங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பகுதி 2, நீலகேசில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவது நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், நல்லாட்சி. அடுத்து, உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர், நெற்கதிர்களை அடித்து தூற்றி நன்சை நிலங்களில் நெல்மணிகளை குவித்து வைக்கும்போது மகிழ்ந்து ஆரவார ஒலி எழுப்புவர்னு எழுதணும். யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு எந்தவித தீங்கும் செய்யாமல் தர்ம நெறியில் நின்று வாழும் நற்பண்புடையவர்கள் மக்களுக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை. அடுத்தது, கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் அப்படின்னா புகையாக உருவகப்படுத்துகிறார். அடுத்து, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு என்பது தன் கிளை செராமை, அதாவது தன் சுற்றத்தாரிடம் சுற்றமாய் அன்பு காட்டுதல். அடுத்து, சோழனின் யானைப்படையை கண்ட வீரர்களின் செயல்கள். சோழனின் யானைப்படைகளை கண்ட கலிங்க வீரர்கள் அஞ்சி ஓடினர். சிலர் குகைக்குள் ஒளிந்தனர். சிலர் திசை தெரியாமல் தலை தெறிக்க ஓடினர். இதான் வந்து 2 மார்க்கு உண்டான ஆன்சராக எழுதிக்கலாம். கடைசியாக, கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையானது வளமிக்க மரங்களும் பெய்யும் மழையினால் செழிக்கும் நிலங்களும் அமைந்துள்ளன. அதுக்குண்டான ஆன்சர். இது வந்து 2 மார்க் முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உரைநடையில் தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவது தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, காய், கனி, மூலிகைகள் மற்றும் உலோகம், பாஷானம் போன்றவை இதுதான் மருந்துகளாக பயன்படுத்தப்பட்டன. மண்பாண்டம், சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக அப்படின்றது. மண்பாண்டங்கிறது களிமண்ணால் செய்யப்பட்டு அன்றாட வீட்டின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவது. சுடுமண் சிற்பம் அப்படிங்கிறது களிமண்ணால் உருவங்கள் செய்து அவற்றை சூளையிலிட்டு சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தப்படும் கலைப்பொருட்கள். அதனால் அந்த விஷயம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்னென்னு. குடும்பத்தின் வறுமை நிலை காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் நாடகத்துறையில் ஈடுபட்டார் அப்படின்னு எழுதினா போதும். எதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சேட்டல் கூறுகிறார் அப்படின்னா, நிலத்தையும் இயற்கையும் விற்பனை பொருளாக பார்த்து அதை விலைக்கு வாங்குவதையோ அல்லது விற்பதையோ தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சேட்டல் கூறுகிறார். அடுத்து, மூவேந்தர்களின் காலம் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூவேந்தர்களின் காலம் சங்ககாலம் தொட்டு பிற்காலம் வரை நீண்ட வரலாறு கொண்டது. இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மார்க் உண்டான கொஷின். அடுத்து, வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் இலக்கணத்தில் கா, இய, இயர் இது 3 எழுதினாலே நீங்கள் போதும். கா, இய, இயர். அடுத்தது, 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இதுதான் வேற்றுமை உறுப்பு. 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு.
அடுத்தது வல்லின மிகா தொடருக்கு வந்து 5 கேட்டிருக்காங்க. எழுவாய் தொடர், விழித்தொடர், பெயரெச்ச தொடர், இரண்டாம் வேற்றுமை தொகை, உம்மை தொகை இவற்றில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அதுக்கு எடுத்துக்காட்டு தம்பி படித்தான். விழித்தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறதுக்கு மகளை கேள். பேரெச்சம் எழுதிய, நடந்த அப்படின்னு வரமா அந்த பேரெச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது. இதில் 5 கேட்காம ஏதாவது 2 கேட்கலாம், நீங்கள் 2 படிச்சுக்கலாம். அடுத்த முற்றச்சம், அடுத்தது இயல்பு புணர்ச்சி. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கலாம் ஃபுல்லாகவே. இயல்பு புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் நிலைமொழியின் ஈற்றும் வருமொழியின் முதலும் எவ்வித மாற்றமும் இன்றி புணர்தல் என்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி எனப்படும். தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி, அவ்வளோதான். வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லகர அந்த முயற்சி பிறப்பு பற்றி எழுதுகன்னு இருக்குது, அது எழுதிக்கலாம். அடுத்த வேற்றுமை அணி அப்படிங்கிறது இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை கூறி பிறகு அவற்றுக்குள் உள்ள ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. இதெல்லாம் ஈஸியான ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதிக்கலாம். அடுத்த மலைச்சோறு எடுத்த பின் எவ்வாறு மழை பெய்தது அது எழுதலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சராக படிச்சுக்கணும். அடுத்த நோய்கள் பெருக காரணம், பிரம்பினால் செய்யப்படும் பொருட்கள். இந்த கொஸ்டின் அடுத்தது வந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பிரம்பினால் செய்யப்படும் பொருள்கள் கேட்பாங்க. அதனால் அதுவும் எழுதிக்கலாம். அதான் நாற்காலி, கூடை, கட்டில் இவ்வளவுன்னு எழுதிக்கிட்டிங்கனாலே போதும். அடுத்து பொறுத்துக்கு உண்டான ஆன்சர். அடுத்து இலக்கணம், இதுக்குண்டான ஆன்சர். அந்த கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு அதுக்குண்டான ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பாடலை படித்து பொருள் கூறுக அப்படின்ட்டுருக்கு. இதில் நிறை என்னும் சொல்லின் பொருள் நிறைவு. இன்ப துன்பம் என்பது இன்பம் கூட்டல் துன்பம் பிரித்து எழுதுகிறப்ப கிடைக்கிறது. உயிர்குணங்களுள் 2 என்னென்னா அன்பு, இரக்கம் கொஷினில் இருக்குது. அடுத்தவர் வாழ்வை கண்டு என்ன கொள்ளக்கூடாதுன்னா அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொறாமை. இந்த பாடலுக்கு உண்டான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறை. அதை பொறுமை என்னும் சொல் தரும் பொருள் வந்து பொறைனா பொறுமை. இப்படி பாட்டு கொடுத்து கேட்டாங்கன்னா அது பார்க்கணும். அடுத்துக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கருவிகள் அப்படிங்கிறது மூங்கில்கள், கொம்புகள் மற்றும் உலோகங்களால் செய்யப்படும் கருவிகள் காற்றுக்கருவிகள். எடுத்துக்காட்டுக்கு புல்லாங்குழல், நாதஸ்வரம், சங்கு, காலம், கொம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றுக்கருவிகள். அதுக்கப்புறம் பெரிய கொஸ்டின் ஏதாவது தெரிஞ்சால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட்டுரை வந்து நூலகத்தை பொறுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக எழுதினாலே போதும். அடுத்தது புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம். உறவினருக்கெல்லாம் வந்து அனுப்புனர் பிரினர் போட தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து உறவினர் இதெல்லாம் தேவையில்லை, இதை மட்டும் போட்டிங்கனாலே போதும். ஆனால் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஊர் பேர் போட்டு கீழே தேதி போட்டு அதுக்கப்புறம் அன்புள்ள மாமாவுக்கு வணக்கம், நான் இங்கே நலமாக உள்ளேன், நீங்கள் நலமானு கேட்டுட்டு நான் வந்து ஏதாவது படிக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன், அதனால் எனக்கு வந்து ஒரு புத்தகம் வாங்கி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டுட்டு இப்படிக்கு தங்கள் அன்புள்ள உங்கள் பேர் போட்டுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் திருக்குறள். தக்கார் என தொடங்கும் திருக்குறள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மனப்பாட பாட்டுக்கு 10 இருக்குது. தொடங்கும் குறள், முடியும் குறள், அதுக்கப்புறம் 2 பாட்டு. தக்கார் என தொடங்கும் குறள். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிறது. மேலே 3 வார்த்தை, கீழே மேலே 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை இருக்கிற மாதிரி திருக்குறள் எப்போதுமே எழுதணும். கரெக்டாக 7 வார்த்தை இருக்கணும். மேலே 4, கீழே 3. இதில் இருக்க மாதிரி எழுதக்கூடாது. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார், அது பிரிச்சுக்கணும். எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு எழுதணும். காணப்படும் வந்து கடைசியாக வரணும். புக்கில் பார்த்துக்குங்க. அடுத்தது மண்ணென முடியும் குறள். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கேடு உலகியல் இயற்றியான் அப்படின்னு யான் அதுங்கிறது தனியாக வரணும். அந்த புக்கில் இருக்க மாதிரி திருக்குறள் பார்த்துங்க. அடுத்து வந்து நல்லந்தோனார் அவரோட பாடல். ஆட்டுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். அதுக்கப்புறம் நோயும் மருந்தும் இந்த பாடல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக கேட்ட கொஷினுக்கு உண்டான ஒரு சிம்பிளான ஆன்சர். நீங்கள் எந்த பேட்டர்னில் எழுதினாலே கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறது தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. 8த்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொஷின் பேப்பர், அதுக்கு உண்டான ஆன்சர். இனிமேல் கொஷின் பேப்பர் அதுக்கு உண்டான ஆன்சரை போட்டாவே பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கேட்டுக்குங்க. அதேமாதிரி 8th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க அதில் சேர்ந்துக்கலாம். தேங்க்யூ.